தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற நெல்லை கவிஞருக்கு பாராட்டு விழா நடந்தது. மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாவட்டத்திற்கு ஒருவருக்கு வழங்கப்படும் தூய தமிழ் பற்றாளர் விருது இந்த ஆண்டு திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலனுக்கு வழங்கப்பட்டது. அதனை பாராட்டி நெல்லை மாவட்ட தமிழ் அமைப்புகளின் சார்பில் நெல்லை நகரம் கூலக்கடை வீதி திருவள்ளுவர் அரங்கில் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொருணை இலக்கிய வட்ட புரவலர் தளவாய்நாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கலை பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசினார். நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கவிஞர் ஜெயபாலனுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் இணை செயலாளர் புத்தனேரி செல்லப்பா, சதகத்துல்லா அப்பா கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன், எழுத்தாளர் எம் தீன், பாரதியார் உலக பொதுச் சேவை நிதியத்தின் செயலாளர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன், வள்ளியூர் மரியா கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியை முனைவர் மகாலட்சுமி, சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் பெருமாள், கருவைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கண்ணன், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம் உட்பட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். விருதாளர் கவிஞர் ஜெயபாலன் ஏற்புரை நிகழ்த்தினார். வழக்கறிஞர் ஸ்ரீராம் நிறைவாக நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு தொகுத்து வழங்கினார்.